இந்தியாவில் மிக அழகான சுற்றுலா தலங்களில் ஒன்றான லட்சத்தீவின் நீலநிற கடலுக்கு அடியில் ஒளிந்திருந்த ஒரு மாபெரும் உலக அதிசயம் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. லட்சத்தீவு கூட்டத்தில் உள்ள கடமத்தீவுக்கு அருகே பொட்டேட்டோ பேட்ச் என்று உள்ளூர் மக்களால் அழைக்கப்படும் ஒரு பிரம்மாண்டமான பவளப்பாறை காலனியை விஞ்ஞானிகள் முறைப்படி ஆவணப்படுத்தியுள்ளனர். சுமார் 4250 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள இந்த தளம் உலகில் இதுவரை கண்டறியப்பட்ட பவளப்பாறை அமைப்புகளிலேயே மிகவும் அரிதானது மற்றும் மிகப்பெரியது என்று வர்ணிக்கப்படுகிறது. அறிவியல் ரீதியாக பெவோனா கிளாவிஸ் என்று அழைக்கப்படும் இந்த வகை பவளப்பாறைகள் வெப்பமண்டல கடல் பகுதிகளில் மட்டுமே வளரக்கூடியவை. கடமத்தீவின் தென்கிழக்கு பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 5 மீட்டர் ஆழத்தில் தொடங்கி 20 மீட்டர் ஆழம் வரை இந்த பிரம்மாண்ட பவளப்பாறை அமைப்பு பரவி உள்ளது. ஒரு சர்வதேச கால்பந்து மைதானத்தின் பாதி அளவுள்ள இந்த பவளப்பாறை பல நூற்றாண்டுகளாக கடலுக்கு அடியில் பாதுகாப்பாக வளர்ந்து வந்துள்ளது. இதன் வயதை கணக்கிட ஆராய்ச்சியாளர்கள் இது 700 முதல் 1800 ஆண்டுகள் வரை பழமையானதாக இருக்கலாம் என்று கூறி வியப்படைந்துள்ளனர். இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, ரீஃப் மற்றும் ஹாபிடட் ட்ரஸ்ட் ஆகியவற்றின் விஞ்ஞானிகள் இணைந்து நடத்திய கடல்சார் பல்லுயிர் ஆய்வின் போதுதான் இந்த பொக்கிஷம் கண்டறியப்பட்டது. இந்த ஆய்வின் மற்றொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், இந்த காலனியில் உள்ள 58 விழுக்காட்டிற்கும் அதிகமான பவள திசுக்கள் இன்றும் உயிர்ப்புடன் ஆரோக்கியமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பவள பாலிப்புகள் எனப்படும் சிறிய கடல்வாழ் உயிரினங்கள் ஒன்றிணைந்து கால்சியம் கார்பனேட் கூடுகளை உருவாக்குவதன் மூலமே இத்தகைய பிரம்மாண்ட பாறைகள் உருவாகின்றன. கடல் நீர் வெப்பமடைவது மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடுகளால் உலகம் முழுவதும் பவளப்பாறைகள் அழிந்து வரும் நிலையில் லட்சத்தீவில் இத்தகைய ஒரு பழமையான அமைப்பு உயிர்ப்புடன் இருப்பது இயற்கை ஆர்வலர்களுக்கு பெரும் நம்பிக்கையை அளித்துள்ளது. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் கல்பேணி தீவுக்கு அருகே 35க்கும் மேற்பட்ட பவளப்பாறை இனங்கள் கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது கிடைத்துள்ள இந்த பொட்டேட்டோ பேட்ச் கண்டுபிடிப்பு லட்சத்தீவை உலக கடல்சார் வரைபடத்தில் ஒரு முக்கிய இடத்திற்கு தள்ளியுள்ளது. கடல்வாழ் உயிரினங்களின் சொர்க்கமாக திகழும் இந்த இடத்தை பாதுகாப்பதே இப்போது நம் முன்னால் உள்ள மிகப்பெரிய சவாலாகும்.